திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 2,40,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும் தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவ சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 1,88,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகி உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 போக நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்று பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 1,00,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 தினங்கள் மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே. விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ. மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.